எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் அண்ட் வுட் எக்ஸ்பிளேஷன் தான் வீடியோ போடுவேன். மறக்காம வீடியோ புதுசாக பார்க்கணும், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் டீப்பாயோட லெக் எப்படி தான் மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எதில் பண்ண போகிறோம் வந்து என்னோட வுட்டனி மிஷினுக்கு தெரியுமா, அதில் தான் பார்த்தீங்கன்னா டீப்பாய் லெக் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது வந்து வீடியோட தம்ப்லைனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீபாய் வரலுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வுட்டனி மிஷினில் வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் தொலைக்கூரில் எடுத்து வச்சுட்டு தான் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வுட்டனி மிஷினுக்கு நாங்கள் போனோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா படாக்குட்டு, அதுக்கு வந்து வுட்டனிங் மிஷினு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வுட்டனிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படாக்குட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா படாக்குட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் தான், அதாவது கொஞ்சம் ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்தமாதிரி மிக்ஸ் ஆகி வரும். ஆக்சுவலாக இந்தமாரி வுட்டு நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வரும். ஆக்சுவலாக நான் நேச்சுரல் பாலிஷ் தான் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மட்டும் லாஸ்ட் வீடியோட எண்டில் காமிச்சிருப்பேன். ஏன் ஸ்டார்டிங்கில் காமிலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீபாய் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ வந்து போட போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டனிங் பற்றி போட போகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எதை பற்றி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீபாயில் வந்து அந்த ஆர்ச் கட் டிசைன்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, அதே வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் வீடியோவாக போடுவேன். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டனிங் மட்டும் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிராப் பண்ணி தான் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வுட்டனிங் பார்த்து ஃபுல் வீடியோ டீபாயோட லெக்குன்னு ஃபுல் வீடியோ போடுவேன். ஏன்னா இதோட வீடியோட லென்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes இருக்குது இந்த வீடியோ லென்த்து. அதை வந்து நம்ம 15 minutes நான் உட்காந்து பேசினா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இருக்காது. பட்டு அதனால தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா வுட்டனிங் டிசைன் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீபாய் லெக் வந்து இந்த டீபாய் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் தான் மேட் பண்ணோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாலிஷ் ஒர்க் நாங்கள் போட மாட்டோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் போடுவாங்க. ஏன் பாலிஷ் ஒர்க் போட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஆள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் போடுவாங்க. ஜஸ்ட் வந்து பாலிஷ் ஒர்க் போட தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நாங்கள் ஒர்க் வந்து மேற்கொண்டு ப்ராசஸ் எடுக்க மாட்டோம். ஏன்னா பாலிஷ் ஒர்க் போடுறதுக்குன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கில்லே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டாக போடுவாங்க. நாங்களும் போடுவோம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி வந்து பர்ஃபெக்டாக எங்களால் போட முடியாது. பட் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிஷ் ஒர்க்லேயே வந்து அவங்க இருந்தனால என்ன பண்ணாங்களோ அவங்க வந்து அந்த பாலிஷ் ஒர்க் எப்படி அதோட நுணுக்கங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கனாலே தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எப்படி பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஷாப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிளேனிங் ஒர்க் பண்ணுவோம், வுட்டனிங் ஒர்க் பண்ணுவோம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்விங் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இப்போ கார்விங் ஒர்க் பண்ணுறதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து வுட்டனிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஒர்க் இதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா கார்விங் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக இருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நான் பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஒரு பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவங்களாம் சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும், ஒயரிங் ஒர்க் தனியாக இருக்கும், பஞ்சர் போடுற இடத்துல இருக்கும். அதுக்கு இது எதுவும் கம்பேர் பண்ணாதான் நீங்கள் பாட்டு சொல்லலாம். பட் எல்லா ஒர்க்கும் வந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல செய்ய முடியாது. ஏன்னா எங்கள் ஷாப்பில் வந்து எங்கள் அப்பா, நான், இன்னொருத்தர் 3 பேர் தான் இருக்கும். எங்கள் 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ரொட்டேஷனிங் ஒர்க் இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் ஒர்க் வந்து இந்த வீடியோன்ற பாருங்க, இந்த டீபாய் லெக் மட்டும் பார்த்திங்கன்னா பாலிஷ் ஒர்க் எங்கள் ஷாப்பில் பண்ணோம். ஏன்னா அவுட் சைடில் வந்து தனியாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்ககிட்ட தான் நாங்கள் வந்து பாலிஷ் ஒர்க் கொடுத்துருவோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிளையண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சவங்களா, அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக அவங்க அர்ஜென்ட்டுனால வந்து பாலிஷ் ஒர்க் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா படாக்கூடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கலர் தான். இல்லை எந்த ஒரு கலரும் மிக்ஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நேச்சுரல் கலரு, அது படாக்கூட கலரே நேச்சுரல் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி. அப்படியும் பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நேச்சுரல் பாலிஷ் பண்ணும்போது என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்தமாரி பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து லெக் வந்து மாட்டுறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறனால என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஆணி வச்சு அடிச்சிட்டோம். பட் மற்றவங்க யாரோ பண்ணுற கிளைண்ட் யாரோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆணி குச்சி கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ஆணி குச்சி வச்சா தான் ஏதோ ஒரு ஃபால்ட்னா வந்து கழுத்த முடியும். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களே பண்ணுறனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆணி யூஸ் பண்ணிக்கிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆணி குச்சி தான் வைப்பாங்க. அதான் வுட்டில் வந்து என்ன பண்ணால் குச்சி மாரி இது பண்ணி ஆன் பண்ணுவாங்க. இதான் வந்து ஃபைனல் அவுட் போட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் பாலிஷ் ஒர்க் பண்ணுது. இந்த ஆர்ச் டிசைன் பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நடுவில் ஏதாவது கொஞ்சம் சொதப்பல் பண்ணி பேசியிருப்போம், அதெல்லாம் எங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன கண்டிப்பாக நான் மன்னிச்சிடுவீங்க. ஓகே, மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், see you tomorrow.